குட்டி ஸ்டோரி சொல்ல போறது இல்ல. பட் கோயிலுக்கு வந்தோடனே இது சொல்லணும்னு தோணுச்சு. திருப்பதி மாதிரி மிகப்பெரிய கோயில்கள்ல 40 மணி நேரம் 50 மணி நேரம் நின்று சாமி கும்பிடுறோம். எங்க ஊர் சமயபுரம்லாம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் நிக்கணும். எல்லா கோயில்கள் போனாலும் நம்ம கண்டிப்பா ஒரு மணி நேரமாவது நின்று அந்த சாமி கிட்ட போறோம். பட் அப்படி போகும்போது நம்ம என்ன பண்ணிடுறோம்னா, நம்மள மறந்து நம்ம பிரார்த்தனைகளை சொல்றோங்கிற பேர்ல கண்ணை மூடிடுறோம். இப்ப திருப்பதியில எல்லாம் சாமி முடி நம்மளுக்கு கிடைக்கிறதே அதிகபட்சமா ஒரு 5 செகண்ட் வச்சுக்கலாமா, ஜெர்கண்டி 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 அப்படின்றாங்க. ஆனா அந்த 5 செகண்ட்ல நம்ம என்னன்னா கண்ணை மூடிடுறோம். ஸோ இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல நினைக்கிறேன்னா, அவ்வளோ கஷ்டப்பட்டு போராடி சாமி கிட்டக்க போற நீங்க என்னானாலும் தயவு செஞ்சு கண்ணை மூடாதீங்க. அப்படியே அந்த வச்ச கண் எடுக்காம அந்த சாமியோட முகத்தை பாருங்க. அந்த சாமிக்கு ஒரு சாமிக்கு சின்ன சின்ன ஸ்பெசிபிகேஷன் இருக்கும். இப்போ நம்ம திருப்பதி பெருமாள்னா அப்படி நிற்பாரு. இதே நம்ம திருவல்லிக்கேணி பார்த்தசாரதிக்கு போனீங்கன்னா மீசை வச்சிருப்பாரு, பெரிய கத்தி வச்சிருப்பாரு. அந்த பாதங்கள், ஸ்ரீரங்கம் போனீங்கன்னா சாமியோட பாதத்தை பார்க்கறது அவ்வளோ நல்லது. சமயபுரம் மாரியம்மன் கோயிலுக்கு போனீங்கன்னா அவங்க கீழே ஒரு பெரிய அரக்கனை போட்டு அழுத்திட்டு இருப்பாங்க, அதை பார்க்கறது நல்லது. இந்த மாதிரி எல்லாமே விதவிதமான விஷயங்களை கண்ணில் பார்த்துட்டு அந்த ஆரத்தியை கிட்டக்க காட்டும் போது நல்ல சாமியை கண்ணில் எடுத்துட்டு வந்து வெளியில கொடிமரம் முன்னாடி நின்று, இந்த அழகான கொடிமரம் முன்னாடி நின்று நீங்க நிம்மதியா அங்க உங்களுக்கு என்ன தேவையோ அங்க நீங்க சாமி கிட்ட வேண்டுங்க. அப்போ கண்ணை மூடி வேண்டுங்க. ஸோ இதை நிறைய பேர்ட்ட பாக்குற மிஸ்டேக் இல்ல, தெரியாம பண்ற ஒரு விஷயம் தான். கேஷுவலா அப்படியே கண்ணை மூடி நீங்க சாமி கும்பிட்டு இருப்பீங்க. அப்படி பண்ணக்கூடாதுங்கிற சொல்றது தான் இந்த வீடியோ. ஸோ நிம்மதியா கோயிலுக்கு போங்க, வேணுங்கிறதெல்லாம் வேண்டுங்க. உங்களுக்கு எல்லாமே கிடைக்கணும்னு நான் ப்ரே பண்ணிக்கிறேன்.